முன்னெல்லாம் ஒரு 20-22 வயசுலயே கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. இப்ப 29 வயசாகி கல்யாண ஆசை வந்தாலும் சொந்த வீடு இருக்காப்பான்னு கேக்குறாங்க. இல்லனா கொஞ்சம் செட்டில் ஆயிட்டு கல்யாணம் பண்ணலாம்லப்பான்னு சொல்றாங்க. கேட்டா இதுக்கு பேர் தான் முன்னேற்றம் சொல்றாங்க. ஐயோ, இந்த செட்டில் ஆயிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற மோகத்துல இன்னும் 35 வயசு ஆனவங்க எல்லாம் கல்யாணம் ஆகாம உட்காந்து இருக்காங்கயா. இன்னைக்கு இந்த சமூகம் நமக்கு கொடுக்கற சாப்பாட்டுக்கு 40 வயசுல கல்யாணம் பண்ணிட்டு என்னையா பண்றது? ஆசை இப்படி சம்பாதிக்க தான் போறோம். இளம இருக்கும் போதே கல்யாணம் பண்ணிக்கோங்க. முன்னெல்லாம் பையன் நல்லா இருக்கானாப்பா, ஆரோக்கியமா இருக்கானாப்பா, பொண்ணு கூட கல்யாணம் பண்ணி வைன்னு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. ஆனா இன்னைக்கெல்லாம் சொந்த வீடு இருக்காப்பா, கார் இருக்காப்பா, ஆரோக்கியம் எல்லாம் மயிரே போச்சியா? கேட்டா இதுதான் முன்னேற்றம் சொல்றாங்க. அதனாலதான் இன்னைக்கு பசங்க எல்லாம் ஆரோக்கியத்துல கான்சென்ட்ரேட் பண்ணாம காசு சம்பாதிக்கிறதுல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்றோம். சமூகத்தை மட்டும் குறை சொல்லி எதுவும் ஆக போறது இல்ல. ஏன்னா இன்னைக்கு குடும்பங்களுடைய ஸ்ட்ரக்சரும் அப்படிதான் இருக்கு. முன்னெல்லாம் இருந்த குடும்பங்கள்ல ஒரு பையனுக்கு கல்யாண வயசு வந்துருச்சா அத்தை சித்தப்பா எல்லாம் ஒண்ணு கூடி அந்த பையனுக்கு பொண்ணு பார்ப்பாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற உறவுகள் எல்லாம் பொறாமப்படுறதுக்கும் புறம் பேசுறதுக்கு மட்டும் முன்னாடி வந்து நிக்கிறாங்க. ஆனா இதுல எல்லாம் மாறாதது ஒன்னே ஒண்ணுதாயா, ஏழைக்கும் பணக்காரனுக்கும் இருக்கிற வித்தியாசம் தான். காலங்காத்தால முட்டிக்கு மேல வேட்டியை கட்டிட்டு மாடு மேய்ச்சிட்டு போனா ஏழைன்னு சொல்லி ஒரு மாறி பாக்குறாங்க. அதே முட்டிக்கு மேல டவுசரை போட்டு நாயை மேய்ச்சிட்டு போனா பணக்காரன் சொல்லி மரியாதையா பாக்குறாங்க. இங்க நான் பணம் வச்சிருக்கிறவங்களையும் பணக்காரங்களையும் குறை சொல்லல. இத்தனை விஷயங்கள்ல முன்னேற்றம் அடைஞ்ச இந்த சமூகம் இன்னுமே ஏழையையும் பணக்காரனையும் வித்தியாசப்படுத்தி பாக்குதுங்கிறது தான் என் பார்வையில ஒரு குறையா தெரியுது.